மதிப்பிற்குரிய அருமை சொந்தக்காரர்களே, வடார்காடு மாவட்ட வன்னியகுல சத்திரிய சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழா நடைபெறுகிற இந்த நேரத்தில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் இந்த நூற்றாண்டு விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வீட்டிருக்கிற நம்முடைய தலைவர்கள், என்னுடைய மரியாதைக்குரியவர்கள், இவர்களை அவமானப்படுத்த வேண்டுமென்றோ அல்லது இவர்களை குறை சொல்ல வேண்டுமென்றோ இந்த கூட்டத்தில் நாங்கள் இங்கு வரவில்லை. நான் என்னுடைய நண்பர் NTS அவர்களை சந்திக்க வந்தேன். இங்கே நடைபெறுகிற இந்த நூற்றாண்டு விழாவிலே அனைத்து சொந்தங்களும் வருகை என்று அழைத்ததனாலே அழைப்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் நான் கேட்க விரும்புவது, வன்னியர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்காக உருவான இந்த வன்னியகுல சத்திரிய சங்கம் இன்றைக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் வன்னியர்களை ஒருங்கிணைக்கின்ற வேலையை செய்யாமல் ஒரு பெரும்பான்மை வன்னியர்களை உள்ளடக்கிய ஒரு சங்கத்தையும் சங்க தலைவராக இருக்கிறவரையும் ஏன் புறக்கணிக்க வேண்டும் என்பதைத்தான் நான் கேட்கிறேன். எல்லா இடத்திலும் சங்கங்களை வைத்து செயல்படுத்திருக்கிறவர்கள் ஏன் புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான். இந்த சங்கத்தினுடைய இதுபோன்ற விழாக்கள் எங்கு நடந்தாலும் வன்னியர் சங்கங்களை ஒருங்கிணைப்பதற்கென்று ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார். அந்த ஒருங்கிணைப்பாளர் என்ன செய்ய வேண்டும்? எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைத்துத்தானே செய்ய வேண்டும். ஏன் டாக்டர் ஐயாவுடைய சங்கத்தை மட்டும் புறக்கணிக்க வேண்டும்? டாக்டர் ஐயாவை புறக்கணிக்க வேண்டும். வன்னியர் எழுச்சி என்பது என்ன? இன்றைக்கு முக்குளத்தோர் சங்கம் நடக்கிறது. அந்த முக்குளத்தோர் சங்கத்தினுடைய கூட்டம் எங்கு நடந்தாலும் பசும்பொன் முத்துராமலிங்கத்தை அவரை புறக்கணிக்கிறானா? இன்றைக்கு பல்லர்களுடைய சங்கம் இருக்கிறது, அங்கு டாக்டர் கிருஷ்ணசாமியை புறக்கணிக்கிறானா? ஆனால் இங்கே மட்டும் வன்னியகுல சத்திரிய சங்கம் என்று நடத்துகின்ற இந்த விழாவிலே இன்றைக்கு வன்னியர் சங்கத்தை கண்டிருக்கிற இந்த இளைஞர் சங்கத்தை ஏன் புறக்கணிக்க வேண்டும்? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இவர்கள் எல்லாம் பெரியவர்கள். இந்த பெரியவர்களை கண்டித்து பேச எனக்கு தகுதி இல்லை. ஆனால் இந்த சமுதாயத்திற்காக போராடியவன், தொண்டாற்றியவன் என்ற முறையிலே ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்காகவும் சேர்த்துதானே நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் அன்பரசு அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்தவர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். டெல்லியிலே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக ஆகாய விமானத்திலே மாலையை கட்டி கொண்டு போய் போட்டவர். அப்படியாப்பட்ட நம்முடைய அன்பரசுக்கு ஒரு பதவி கொடுத்தார்களா? இங்கே வீட்டிருக்கிறாரே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், அவர் எவ்வளவு பெரிய நண்பராக எல்லோருக்கும் காட்சியளிப்பவர். அவருக்கு ஒரு மந்திரி பதவி உண்டா? ஏன் நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரே, இதே வேலூரிலே எம்ஜிஆருக்கு தங்க மாங்கனியை கொடுத்தாரே, அந்த மார்க்கம் அவர்களுக்கு அமைச்சர் பதவி உண்டா? 4 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாரே நம்முடைய திருவண்ணாமலை தொகுதியினுடைய MP வேணுகோபால் 4 முறை இருந்தார். ஏன் அவருக்கு மந்திரி பதவி கொடுக்க கூடாதா? பேச தெரியாதவராகவும் நாடாளுமன்றத்துக்கே செல்லாதவராகவும் இருந்தவனுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுத்த அழகு பார்த்த அந்த தலைவர் ஏன் இவருக்கு கொடுக்கக்கூடாதா? ஆனால் நம்முடைய டாக்டர் ஐயா இந்த சங்கத்தின் மூலமாக 2 கேபினெட் அமைச்சர்களை பெற்றார். ஒன்று வாழப்பாடியாருக்கு, இன்னொன்று டாக்டர் அன்புமணிக்கு. இதோ வீட்டில் இருக்கிற அருணாச்சலம் பிள்ளையினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவரான நம்முடைய NT சண்முகம் அவர்களுக்கு
பெட்ரோலியத்துறை அமைச்சராக்கினார். இன்னும் 3 அமைச்சராக்கினார். இப்படி எல்லாவற்றையும் சாதித்து இடஒதுக்கீடு வேண்டும், இவர்கள் படிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க ஒரு இயக்கத்தை எனக்காக ஒதுக்க வேண்டும். இங்கே வரவேற்பை ஆற்றிய பெருந்தகை உமாபதி அவர்கள் அருமையாக சொன்னார்கள், வன்னியர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக இந்த சத்திரிய மகா சங்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் வன்னியர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு தடையாக இன்றைக்கு ஒரு நீட் தேர்வு என்று ஒரு தேர்வை போட்டிருக்கிறானே, எவனும் மேல் படிப்புக்கே படிக்க முடியாத அளவிற்கு நம்முடைய எதிர்காலத்தை நாசப்படுத்தி இருக்கிறானே, அதை எதிர்த்து போராட வேண்டுமானால் நம்முடைய உமாபதி அவர்களை கேட்கிறேன், உங்களுக்கு இந்த இளைஞர்களின் சக்தி வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் போராடுகிறீர்களா? உங்களுக்கு இந்த இளைஞர் சக்தி வேண்டாமா? ஆனால் இன்றைக்கு பற்றற்ற துறவி போல அமர்ந்து கொண்டு இந்த சமுதாயத்தை முடுக்கிவிட்டுக் கொண்டிருக்கிறாரே, இந்த வயதிலும் டாக்டர் ஐயா ஏன் அவரை அழைத்து செல்லக்கூடாது? இதுதான் சரி. அவர்தான் இல்ல, இங்க உட்கார்ந்திருக்கிற பெருந்தகை எல்லாம் ஒரு முதலமைச்சரை சுட்டிக்காட்டுகிறேன். எம்ஜிஆரை சொன்னார், ஜெயலலிதாவை சொன்னார், ஸ்டாலினை சொல்கிறார்கள். இன்றைக்கு அதற்கு அடுத்தாப்புல ஒரு சினிமாக்காரன் விஜயை சொல்றானே, நீங்க ஒரு ஆளை சொல்லுங்களேன், இவரை தான் ஆக்கணும்னு. ஆனா டாக்டர் ஐயா சொல்லி இருக்கிறாரே, டாக்டர் அன்புமணி பொருத்தமான தலைவர் என்று. ஏன் அவரை ஆசீர்வதித்து அவரை ஆதரிக்க கூடாது? இன்றைக்கு இந்த நூற்றாண்டு விழாவிலே ஏஎஸ்சி அருணாச்சலம் பிள்ளை, எம்ஏ மாணிக்கவேலு நாயகர், இப்படி முனிரத்ன நாயகர் போன்றவர்கள் ஆதரித்து வந்திருக்கிற இந்த சத்திரிய மகா சங்கத்தை, இந்த சங்கத்தின் நூற்றாண்டு விழாவை இளம் தலைவரான அன்புமணி அவர்களே வாருங்கள், இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுங்கள் என்று சொன்னால் ஏன் நாங்கள் அதற்கு ஒப்படைக்க மாட்டோமா? அந்த நண்பருக்கு கூட சொன்னார், இங்கே அரசியலை கலக்காதீர்கள் என்று. எனக்கு வேடிக்கையாக இருந்தது. இதில் கலந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகள். காங்கிரஸை தாங்கி பிடிப்பவர்கள் கிருஷ்ணசாமியும் அன்பரசு, அதிமுகவினுடைய முதுபெரும் தலைவராக வீட்டிருப்பவர்களுடைய அருமை தலைவர், அவருக்கு என்னைக்கு ஞாபகம் இருக்காது. நான் அவரை பேச்சை மிகவும் ரசித்தவன், அவரோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றியவன். ஆகையினாலே வழக்கறிஞர் மார்கபந்து அவர்களை நான் கேட்டுக் கொள்கிறேன், நீங்களும் ஒரு முதுபெரும் தலைவர், நீங்கள் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மத்தியில ஒரு ஆளை சொல்ல முடியுமா? நீங்க ஏன் நம்ம அண்ணன் திருவண்ணாமலை எம்பி இருக்காங்களே, அவங்க ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? ஆனால் நாங்கள் அடையாளம் காட்டுகிறோமே, இதோ ஒரு படித்தவன், இதோ ஒரு பண்பாளன், இதோ ஒரு செயல்வீரன், இதோ ஒரு சிந்தனையாளன் இங்கே இருக்கிறான், எங்களிடத்தில் இருக்கிறான், அன்புமணி இருக்கிறான், அவரை ஆதரியுங்கள் என்று சொல்லுவார்கள். அதை ஆதரிப்பதற்கு அரவணைப்புக்கு என்ன தவறு, என்ன அதிலே தவறு இருக்கிறது? இங்க மட்டும் வந்துட்டீங்களே, அப்படின்னா ராமதாஸை எதிர்த்து ஒரு கூட்டம் தங்க விழா நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அரசியல் கட்சி தான் ராமதாஸ் இருக்கிறான், பத்திரிகைக்காரன் ராமதாஸ் இருக்கிறான். ஆனா நீங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற நீங்களும் ராமதாஸ் இருக்கணுமா? இருக்கிறார். இங்க நல்லா நினைவு கூர்ந்தார்கள் நம்முடைய ஐஏஎஸ் சந்தானம் அவர்களை. அவர்கள் தலைமையில் வன்னியர் சொத்துக்கள் நலவாரியம் என்று அமைக்கப்பட்டது. எங்கே அந்த சந்தானத்தை பேச சொல்லுங்கள். வன்னியர் நல சொத்து வாரியத்திலே எத்தனை ஏக்கர், எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலத்தை அவராலே பெற முடிந்தது? பயில மட்டும் கொடுத்தா, பதவியை கொடுத்தா, அவருக்கு இடம் கூட கொடுத்தாத விட்டானே. இன்னைக்கு நம்ம இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரே. அப்ப வன்னியர்களுக்கு சாதித்தான் 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 என்ன செஞ்சான்? என்ன செய்ய முடியும்? 30 போலீஸ வச்சுக்கிட்டு 300 போலீஸ பாதுகாப்பு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு அம்மாவையே காலை வெட்டி போயிட்டாங்க. நம்மளை எப்படி பொறுப்பானே தெரியலீங்களே. ஆக இன்னைக்கு ஒரு சட்டம் இருக்கு. இன்னைக்கு சண்டை போடாமலே தெருவில் போனா கூட சண்டை போட்டான்னு போறான் நம்ம மேல பழிய. ஒரு சட்டம், அந்த சட்டத்துக்கு பேர் வன்கொடுமை சட்டம். அதை யாராவது தடுக்க வேண்டும் என்று சொல்ல முடியுமா?
சட்ட ரீதியாக தமிழகத்திலே பிறந்தவர் அத்தனை பேருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுற தைரியம் ராமதாசுக்கு தானே இருக்குது, இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு தானே இருக்குது. ஐயா அவர்களே, மரியாதைக்குரிய பெருந்தகையாளர்களே, உங்களை எல்லாம் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியிலே பெரும்பான்மை வன்னிய மக்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு பெரிய சங்கமாக இருக்கிற டாக்டர் ஐயாவின் வன்னிய சங்கத்தை புறக்கணித்துவிட்டு நிகழ்ச்சி நடத்தலாம் என்று வராது. அவர்களையும் இணைத்து நீங்கள் நடத்துங்கள். இன்றைக்கு இந்த 100ஆண்டு விழாவை இன்றைக்கு நடத்த வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னால் என்னுடைய தம்பிகளிடத்திலே சொன்னால் யார் தலைமையிலே நடத்துவார்கள்? யார் தலைமையிலே நடத்துவார்கள்? இங்கே இருக்கிற வழக்கறிஞர் மார்கவன் அவர்களை புறக்கணித்து விட்டு வேறு யாரையாவது சொல்வார்களா? அல்லது என்டிஎஸ்ஐ ஒழித்து புறக்கணித்து விட்டு வேறு யாரையாவது சொல்வார்களா? அல்லது இதோ இருக்கிற அன்பரசுவை கூப்பிட வேண்டாம் என்று சொல்வார்களா? நாங்களும் இவர்களை எல்லாம் மேலே தூக்கி வைத்து அவர்கள் பின்னே செல்ல வேண்டும் என்று தானே நினைக்கிறோம். அது ஏன் புரியவில்லை? யாரை எடுத்தாலும் ராமதாஸ் எடுக்கிறோம். ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்களே, அந்த மாதிரி ஒரு செயலை தமிழகத்தில் நீ செய்ய நினைத்தால் அது முடியாது, முடியாது, முடியாது. எனக்கு 66 வயசு, நான் சின்ன பையன் கிடையாது. மார்கவந்த ஐயா கையை பூச்சிக்கிட்டு கூட போயிருக்கேன். எல்லாரும் கூட நான் சுத்தி இருக்கிறேன். இந்த வயதிலே நான் தெளிவுபட விரும்பி தெளிவுபடுத்திக் கொண்டு நான் இன்றைக்கு டாக்டர் ஐயா பின்னேயும் அன்புமணி பின்னேயும் நான் இருக்கிறேன் என்றால், ஏன் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு தலைவன் தலையெடுப்பதற்கு இந்த தமிழ் சமுதாயத்திலே தோன்றுகிற எந்த அரசியல் கட்சியும் இடம் கொடுக்காது. அப்படி ஒரு தலைவரை டாக்டர் ஐயா இன்றைக்கு தேர்ந்தெடுத்து விட்டார். அதனாலே அவர்கள் பின்னே நிற்கிறேன்.